நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி ஜென்ரேஷனில் வந்து வருமுன் காப்போம் கிடையாது, வந்த பின் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஏதாவது ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம பெருசாக எடுத்துப்போம். அது இருக்கும்போதே அது நம்ம உடம்பு நல்லா இருக்கு அப்படின்றதே ஒரு பெரிய வரம் அப்படின்றத யாரும் ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் நம்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து நம்ம க்ளீனாக கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான எனர்ஜி அந்த உடம்பே பெற்றுத்தரும். அதுதான் நம்மளோட பெஸ்ட் எஃபர்ட். பெஸ்ட் நம்ம என்ன வெளில போட்டாலும் வெளில வரதுக்கு காரணம் நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு. ஸோ அதுக்கு மெயின் விஷயம் தூங்குறது நிம்மதியாக. ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரமாவது அட்லீஸ்ட் நல்லா தூங்கணும், இந்த கொரட்டை இல்லாமல். ஸோ அந்த கொரட்டை அப்படின்றது வந்து அசால்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், ஐயோ கேன்சர், பிரெயின் டியூமர் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெரிய நோய், உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உடனே செக் பண்ணணும்னு தோணும். ஆனால் இது வந்து எல்லாரும் தான் விடுறாங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக எடுத்துக்காமல், ரீசெண்டாக என்னோட வீட்லேயும் இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என் ஃபேமிலிலையும் இருந்தது. ஸோ அதுக்கு ட்ரீட் பண்ண வரும்போது தான் இதை பற்றி எனக்கும் தெரிஞ்சது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வாக்கத்தான் இன்னைக்கு நடத்துகிறாங்க. அண்ட் நம்ம மீடியா மூலிமா இந்த விஷயங்களும் நீங்கள் கவர் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க. சின்னதாக இருக்கும்போதே கொரட்டை கம்மியாக சவுண்டு வரும்போதே ஒரு வாட்டி போய் டாக்டரை பாருங்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள். காட் பிளஸ்.